ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் தி யூடியூப் சேனல். ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசு என்னென்ன செலவு பண்ணியிருக்குது, எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்குது, அதை பற்றின முழு விவரங்களை சொல்லக்கூடியது தான் இந்த வெள்ளை அறிக்கை. நிதிநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் தான் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். இந்த வெள்ளை அறிக்கையில் திமுக 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடனுமே 5 லட்சம் கோடியாக தான் இருந்தது. இந்த 5 லட்சம் கோடி கடனுமே 50 வருஷமாக தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த கடன் தான். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 50 வருஷமாக சேர்த்து இந்த கடனை 5 வருஷத்தில் வாங்கி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு நம்ம திமுக அரசு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடன் 13 லட்சம் கோடிக்கு மேலே. ஒவ்வொரு குடிமகனோட பேரில் 1,28,000 ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு நம்ம அன்புள்ள ஸ்டாலின் அவர்கள். இவ்வளோ கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் கிடையாது. என்ன அந்த 1000 ரூபா கொடுத்தது பெண்களுக்கு இலவச பேருந்து, அதுவுமே அந்த இலவச பேருந்துகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகி போச்சு. ஏதோ 2 மணி நேரத்துக்கு ஒரு டவுன் பஸ்ன்னு சிட்டி சைட்லையுமே ரொம்ப கம்மியாக ஓடிட்டு இருந்தது. அப்படி கம்மியாக ஓட்டியுமே மற்ற எல்லா துறையை விட போக்குவரத்து துறை மேலே தான் அதிக அளவு கடன் சுமை இருக்குது. ஸோ அதனால தான் முதல்வர் விஜய் அவர்களால் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு தான் கொடுத்த வாக்குறுதியை இன்னுமே நிறைவேற்ற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 78,000 கோடிக்கு மேலே போக்குவரத்து துறை மேலே கடனாக இருக்கு. இவ்வளோ கடனுக்குமே பெண்களுக்கு கொடுத்த அந்த ஃப்ரீ பஸ் தான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எஸ் சிவசங்கர் அப்படின்ற ஒருத்தர் முரட்டுத்தனமாக கொள்ளையடிச்சிருக்காருங்க. இவர் மட்டும் இல்லாமல் இவருக்கு முன்னாடி இருந்த அதிமுக அமைச்சர் எல்லாருமே இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துருக்காங்க. இப்படி இந்த 2 திராவிட கட்சிகளும் கூட்டு சேர்ந்து கும்மி அடிச்சதுனால இப்போ போக்குவரத்து துறைக்கு நாமம் போடுற ஒரு நிலைமை வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வருஷத்துக்குள்ள 20% மேலே நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னு இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய விஜய் தமிழன் பார்த்திபன் கிட்ட முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. மேபி இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள இந்த அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்ற திட்டத்தை சிஎம் விஜய் அவர்களே மக்களோட மக்களாக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் டிராவல் பண்ணி இந்த ஃப்ரீ பஸ் திட்டத்தை தொடங்கி வைக்கிருக்காரு.